பெங்களூருக்கும் மங்களூருக்கும் இடையிலான பயண நேரத்தை 11 மணி நேரம் ஆகும். அதை 8 மணி நேரமா குறைக்கிறதுக்காக இந்திய அரசு வந்தே பாரத் ட்ரெயினை கொண்டு வந்தாங்க. இதுல ரொம்பவே சவாலான விஷயம் என்னன்னா, சக்லேஷ்பூர்ல இருந்து சுப்பிரமணியம் வரை இருக்கிற அந்த 55 கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியா இருக்கு. இந்த பாதையில மொத்தமா 55 சுரங்க பாதைகள், ஆழமான பள்ளத்தாக்குக்கு நடுவுல 226 பாலங்கள், 108 ஆபத்தான வளைவுகள், அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு 50 மீட்டருக்கும் 1 மீட்டர் ஏற்றமும் இறக்குமா இருக்கும். மழைக்காலங்கள்ல நிலச்சரிவும் ஏற்படும். எந்த வசதியுமே இல்லாத அந்த மலைப்பாதையில எல்லா சவால்களையும் தாண்டி 55 கிலோமீட்டர் பாதையில வந்தே பாரத் ட்ரெயின் போற அளவுக்கு எலக்ட்ரிபிகேஷன் போட்டு அந்த பாதையில வசதிகள் பண்ணிருக்காங்க. சாதாரண ட்ரெயின்ல முன்னாடியும் பின்னாடியும் இன்ஜின் இருக்கும். பிரேக் பிடிக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த வந்தே பாரத் ட்ரெயின்ல ஒவ்வொரு இன்ஜின் கடையிலும் டிராக்ஷன் மோட்டர்ஸ் இருக்கும். செங்குத்தான மலை பாதையில போகும்போது இந்த பிரேக் மட்டும் பத்தாது. இந்த பாதையில போறதுக்காகவே ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டத்தால உருவாக்கப்பட்ட 20 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில நம்ம சென்னையில இருக்க ICFல தான் தயாரிச்சிருக்காங்க. வந்தே பாரத் ட்ரெயின் வழக்கமா 100 கிலோமீட்டர் வேகத்துல போகும். பயணிகளோட பாதுகாப்பு கருதி இந்த 55 கிலோமீட்டர் மலைப்பகுதியில வெறும் 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகுது. சமீபத்தில் நடந்த சோதனை ஓட்டமும் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளோட புல்லட் ட்ரெயின்களை மட்டும் வியந்து பார்த்த நமக்கு நம்ம இந்தியன் ரயில்வேயோட இந்த பிரம்மாண்ட சாதனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.